அனைவருக்கும் வணக்கம். ஜானகி தாதியின் பொன்மொழிகளில் இன்று, உங்களுக்கு நீங்கள் உண்மையாய் விளங்கிட தைரியம் தேவை. உங்களுக்குள் சோதித்து தைரியத்தை வெளிப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. துணிவே துணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன்கிட்ட தான் நம்ம கேட்குறோம், கடவுளே எனக்கு தைரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன குழந்தை கூட, பிறந்த குழந்தை அந்த குழந்தை கொஞ்சம் மாதங்கள் கழித்து தவள ஆரம்பிக்குது. பிறகு நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தவழும் போது, நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த குழந்தையினுடைய தான் இருக்குது. அதுதான் முயற்சி பண்ணி தைரியமாக ஒரு அடி எடுத்து வைக்குது. பிறகு தான் அந்த தாய் தந்தையினுடைய உதவி என்பது கிடைக்குது அந்த குழந்தை. பிறகு கைவண்டி மூலமாக அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் பாருங்க, தைரியமாக அந்த குழந்தை முதல்ல எடுத்து ஒரு அடி எடுத்து வைக்கவுமே நடக்க பழகுது. அதுபோல் நமக்கு கூட இறைவனுடைய உதவியை அடையணும் அப்படின்னா, நம்ம கூட தைரியம் அப்படிங்கிற முதல் ஸ்டெப் நம்முடையதாக இருக்கும்போது இறைவன்கிட்ட இருந்து நமக்கு பல மடங்கு உதவி என்பது நமக்கு கிடைக்கும். பாருங்க, உதாரணமாக சொல்லுவாங்க, காந்திஜி கூட அஹிம்சை அப்படிங்கிற குணத்தை தைரியமாக எடுத்து வச்சாங்க. அந்த அஹிம்சைங்கிற குணத்தை தைரியமாக அவர் ஃபாலோ பண்ண காரணத்தினால தான் மட்டும் அவர் வாழ்க்கையில் வெற்றி அடையலை, ஆனால் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் அடைய செய்தார் இல்லையா? அந்த தைரியத்தின் மூலமாக தான். சொல்லுவாங்க, தைரியம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. நாம் எதிர்பார்க்குறோம், இவங்க நமக்கு தைரியத்தை கொடுப்பாங்களா? நம்ம தொடர்பில் இருக்கிறவங்க, நம்முடைய சம்பந்தத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ஏதாவது கஷ்டமான சூழ்நிலைகளில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு கடவுள் இருக்கிறாரு, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு டெத்து நடந்திருக்கலாம். அப்போ பார்க்க வரக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தைரியம் அப்படிங்கிறது வேற குணத்தை சொல்ல மாட்டாங்க, தைரியம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. தைரியமாக இருக்கிறவங்க யாரிடமும் யாசிக்க மாட்டாங்க. எங்க தைரியம் இருக்கிறதோ அங்க அவசியம் ஊக்கம், உற்சாகம் என்பது இருக்கும். தைரியமானவங்க தோல்வி அடைஞ்சதாக சரித்திரமே கிடையாது. இன்னொன்று சொல்லுவாங்க, அசட்டு தைரியம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது. அசட்டு தைரியம்னா என்ன? தவறு செய்கிறத ரொம்ப தைரியத்தோடு செய்கிறது. எப்போ அந்த மாதிரி அசட்டு தைரியம் இருக்குது, அப்போ அவங்களுக்கு நிகழ்காலத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் அது நிறைய துக்கத்தையே கொடுக்கக்கூடியது. அதன் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆகையால் அசட்டு தைரியம் என்பது நமக்குள் வரக்கூடாது. அந்த அசட்டு தைரியத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்குள்ள தோல்வி என்பதே ஏற்படும். தைரியம் அப்படிங்கிற குணத்தை நம்ம தனதாக ஆக்கி கொள்ள வேண்டும். தைரியங்கிற குணத்தை நம்ம தனதாக ஆக்கி கொள்ளணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். சொல்லுவாங்க, ஒரு பொன்மொழி கூட தைரியத்துக்காக சொல்லுவாங்க, தயக்கம் அப்படிங்கிறது நமக்கு பயத்தை ஏற்படுத்தும். தயக்கம் பயத்தை ஏற்படுத்தும். தைரியம் அப்படிங்கிறது வழிகாட்டுதல் செய்யும். நம்ம தைரியமாக இருக்கும்போது நமக்குள்ள ஊக்கம், உற்சாகம் என்பது நிலையானதாக இருக்கும். தைரியமாக இருக்கிறவங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். தைரியம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் எவ்வளவோ திறமைகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கலாம், புத்திசாலித்தனம் இருக்கலாம். ஆனால் தைரியம் அப்படிங்கிற குணம் ஒன்று இல்லை அப்படின்னா அதனுடைய பலன் என்பது நமக்கு கிடைக்காது. ஆகையால் நம்ம தைரியம் அப்படிங்கிற குணத்தை நம்ம தனதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் ராஜா ரொம்ப சிறப்பாக ராஜ்யம் செய்து கொண்டு இருப்பார். ஆனால் விதிவசத்தின் காரணத்தினால ஒரு சூழ்நிலை என்ன ஏற்படும் அப்படின்னா, அந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டுரும், வறுமை ஏற்பட்டுரும். அப்போ அந்த நாட்டு ராஜா ரொம்பையும் அந்த தைரியத்தை இழந்து போயிடுவார். பிறகு அங்கே உள்ள எல்லாருமே ஒன் பை ஒன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டை விட்டு வெளியில் போயிட்டே இருப்பாங்க. முதல்ல சரஸ்வதி போவாங்க, அதாவது சரஸ்வதி தேவதா போவாங்க.
அடுத்து லக்ஷ்மி தேவதா போவாங்க. அடுத்து சக்தி தேவதா, அதாவது தைரியம். அப்போ ஒன் பை ஒன் போடுறப்ப அந்த ராஜா வந்து சொல்லுவாரு, சரஸ்வதி போறப்போ ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. லக்ஷ்மி போறப்போ ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. ஆனா தைரிய தேவதா சொல்லுவாங்க. அப்ப ராஜா அவர்ட்ட தேவதாட்ட சொல்லுவாங்க, "நீ மட்டும் என் கூடயே இரு. எல்லாரும் போயிட்டாங்க. நீ மட்டும் இருன்னு" சொல்லிட்டு தைரியத்த தான் சொல்லுவாரு. எங்க தைரியம் இருக்குமோ, அங்க வந்து வெற்றி என்பது கிடைக்கும். அப்போ கொஞ்ச நாட்கள்லயே அந்த தைரியம் அவர் கூட இருந்தனால, மற்ற இழந்தது எல்லாம் திரும்ப ஒன் பை ஒன் அவரு அடைஞ்சுட்டே இருந்தாரு. பாருங்க, யாரெல்லாம் சாதனை படைச்சிருக்காங்க, அவங்க எல்லாருமே இன்னைக்கு சாதனை படைச்சவங்க எல்லாருமே அந்த தைரியம் அப்படிங்கிற குணத்தின் ஆதாரத்துல தான் சாதனைய வந்து படைச்சிருக்காங்க. ஆகையால நாம கூட நம்முடைய வாழ்க்கையில மிகவும் தைரியமாக இருந்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைவோமாக. ஓம் சாந்தி.